எல்லாருக்கும் வணக்கம். விஜி கிரியேஷனில் இன்றைக்கி சூப்பரான களத்தப்பம், கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சூப்பராக இருக்கும். சாஃப்டாக டேஸ்ட்டாக வாயில் வச்சதும் கரையும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பச்சரிசியை நல்லா ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் இல்லை குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். அளவுகள் சரியாக இருக்கணும், அப்போ தான் எல்லாம் சரியாக வரும். இப்போ அரிசியெல்லாம் நாம் சேர்த்துட்டோம். இப்போது 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் நல்லா சேர்த்துருங்க. நம்ம வடித்த சாதம் இருக்கும் இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் 1 கப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு சாஃப்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். நான் இந்த பலகாரம் செய்கிறதுக்கு நான் 1 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 1 வாழைப்பழத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாழைப்பழத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சிட்டோம் பாருங்கள். இப்போ தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காவை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோவில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யிலேயே நம்ம வாழைப்பழத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பழம் நல்லா செவந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து வதக்கும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ வாழைப்பழம் நல்லா செவந்து வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். அதிகமாக இருந்தால் தீஞ்சு போயிடும், அதனால் நம்ம இப்போ சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு, எடுத்துருங்க. இப்போ நம்ம 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம். தண்ணியோட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நான் 1 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 கொதி வந்தால் போதும், பாகு பதெல்லாம் தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி கொதி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே சூடாக நம்ம அரிசி மாவில் கலந்துக்கலாம். இப்போ அரிசி மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே கலக்கணும். அப்போ தான் அது நல்லா சுட சுட இது பண்ணும்போது அது நல்லா வெந்து வந்துடும். அரிசி மாவு நல்லா வெந்து வரும். அதனால் நம்ம நல்லா சுட சுட அந்த பாகை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ கட்டிப்படாது.
இப்போ வந்து நாம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இட்லி சோடா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த வாழைப்பழத்தையும் தேங்காயையும் இதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் மேலே தூவி விடுறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஆப்பக்கடாய் வச்சுக்கலாம். ஆப்பக்கடாயில் சுடும்போது சூப்பராக வரும். அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. 1½ கரண்டி அளவு மாவு விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அது மேலே வந்து இந்த தேங்காயும் வாழைப்பழத்தையும் போட்டுருங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், கடிப்படும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மெதுவாக திருப்பி விட்டுருங்க, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ நல்லா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மெதுவாக திருப்பி விடுங்க. அப்போ நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். அதனால் மெதுவாக திருப்பி விடணும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அப்பா இப்படி திருப்பி போட்ட உடனே டக்குன்னு ஒரு நிமிஷத்துலேயே அப்படி திருப்பி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் தேவைப்படாது. சும்மா அப்படி திருப்பி போட்ட உடனே டேஸ்டியான அப்பம் வந்துடும் பாருங்கள். இது ரொம்ப கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது செய்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது, அரிசி ஊறுற நேரம் தான். இதை எல்லாரும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் திறந்து காட்டுற பாருங்கள், எவ்வளோ நல்ல ஒரு லேயராக வந்திருக்கு. பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் வரணும். அப்போ தான் அப்பம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், கையில் இப்படி சாஃப்டாக வருது. நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் இதே மாதிரி வரும். தேங்க்யூ.